கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். துக்கம் வந்தால் தான் தூக்கம் வராமலாம் இல்லை, சந்தோஷம் வந்தால் கூட தூக்கம் வராது. அதீதமாக ஒரு லாட்ரி கிடச்சிச்சு, இல்லை பணம் வந்துச்சு, கல்யாண நாள் வச்சுட்டாங்க, இல்லை ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டா, இல்லை வாழ்க்கையில் எதுவும் உங்களுக்கு தேவையானது அதெல்லாம் அந்த கூடனா வருது இல்லை, தூக்கம் வருது இல்லை. முதல்ல மனம் பாதிக்கப்படுற இடம் எங்கே, தூக்கம்தான். எது வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்ன இல்லை, தூக்கம் இல்லை. வரமே வந்தாலும் என்ன இல்லை, தூக்கம் இல்லை. நம்ம முதல்ல இழக்கிறது எதுன்னா தூக்கத்தை தான். தூக்கத்தை எழுந்துடனோடனே மனம் தள்ளாடனோடனே நிம்மதியாக எழுந்துருவோம், தலைகால் புரியாமல் ஆடிடுவோம். ஃபஸ்ட் ஆகிட்டா 7 ஆகிட்டோம்னாலும் அப்படி தான். அங்கேயும் தலைகால் புரியாது, தற்கொலை பார்வை வரைக்கும் போயிடுவோம். இங்கே அடுத்தவனை அசிங்கமாக பார்க்குற அளவுக்கு ஆகிடுவோம். எனக்கு எல்லாம் வெற்றி, எல்லாமே எனக்கு நான் நினச்சபடி நடக்குது, எப்போவுமே நான் தேவையானதெல்லாம் சந்திக்கிறேன், பணக்காரனாகவே நான் இருக்கிறேன்னா அடுத்தவங்களை எப்படி பார்க்குறேன் நான் அப்படின்னா கேவலமாக பார்க்குறேன். இவங்களாம் வாழ தெரியாதவங்க, நான் தான் வாழ தெரிஞ்சுவேன், என்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த பக்கம் வெற்றி, தோல்வின்னா வாழ தெரியாதவன், கஷ்டம், இந்த சமூகத்தில் சாதாரணமாக கூட பழக முடியல, நான் இருக்கிறதே வீண். இந்த ரெண்டு காரணமும் தூக்கம்தான். மனுஷன் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அலாரம் வச்சு தூங்க கற்றுக்கணும். பிரச்சனைகள்லாம் ரெண்டாவது தான். முதல்ல மனிதன் கற்றுக்க வேண்டியது எது அப்படின்னா தூக்கம்தான். ஒரு மனிதனுக்கு தூங்க தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவான். தூங்குக எடுத்தோடனே அந்த திருக்குறளில் முதல் வரியே தூங்குக, முதல் தூங்குடா, தூங்க இருக்க, அப்புறமா தூங்காத. எப்போ தூங்காது செய்ய வேணாம், தூங்குக தூங்கி செயற்பல. தூங்குக மட்டும் கிடையாது, தூங்குறதுனால தான் செயல் நிறைய நடக்குன்றார். தூங்குக தூங்கி செயற்பல. அப்புறமா என்னவா, தூங்க இருக்க தூங்காது செய்யும். எப்பெல்லாம் தூங்காமல் இருக்கணுமோ அப்போ மட்டும் தான் தூங்காமல் இருக்கணும். மற்ற நேரம்லாம் என்ன தான் பண்ணணும், நம்ம தூங்கின்னு தான் இருக்கணும். இப்போ பாட்டு வேறு மாதிரி ஆகிட்டான், தூங்காதே தம்பி தூங்காதே, அல்லும் பகலும் சில எல்லாம் இருந்து விட்டு அப்படின்லாம் சொல்லி தூக்கத்து மேலே என்ன பண்ணிட்டானுங்க, தூங்கி வேஸ்ட் ஆகிட்டேன். உன் வாழ்நாளில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா போதாதா, தூக்கி என்ன பண்ணுற வேஸ்ட் ஆகுறேன் உடனே இவன் எல்லாமே என்ன நினச்சிங்கன்னா தூங்காமல் இருக்கணும் போல். ஒரு மனிதன் தூங்கினா அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறான். குழந்தை இருக்கும்போது நல்லா தூங்குவீங்க, வயசாகி எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டிங்கனாலும் தூங்குவீங்க. பிரச்சனையை முடிச்சிட்டிங்கன்னா வயசாகி நீங்கள் பிரச்சனை முடியலன்னா தூக்கம் வராது. செய்ய வேண்டிய செயலாம் செஞ்சிட்டிங்க, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க, காமம்லாம் உதிர்ந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்குதுன்னும் போது என்ன வரும்னா அப்பப்போ தூங்குவார், நல்லா தூக்கம் வரும். வயசானவங்க சில பேர்லாம் நல்லா தூங்கியிருப்பாங்க, குழந்தைலாம் எப்படி இருக்கான், நல்லா தூங்குவாங்க. இந்த இளமையில் செயல் பண்ணுறதுக்காக தான் தூக்கம் வராது. இப்போது பிரச்சனை நமக்கு கடன் வாங்கிட்டோம் நிறையா, தூங்கினே இருப்போம், திடீர்னு எழுந்துப்போம், கடனை யோசிப்போம். 3 மணி 4 மணிக்கு யாருக்குன்னா மெசேஜ் அனுப்போம், காசு கொடுக்குமா, காசு கொடுப்பீங்களா, யாருக்கு டச் பண்ணணும், யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும். ஏன் பழகிருப்போம், கடன் வாங்கி பிரச்சனை உள்ளாயிடுச்சு. பணம்னா யார்கிட்டனா வாங்கி கொடுக்கணும். நான்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு வந்தோம் தான், தற்கொலை வரையும் போயிட்டு வந்துக்கிறேன் நான். இந்த மாதிரி அது ஒரு ஹேபிட் வரையெல்லாம் மாறி என்ன ஆகிட்டுருக்கோன்னா தூக்கம் என்ன ஆகிடும், கரெக்டாகிடும். எப்போ பார்த்தாலும் அதே சாப்பிடுவோம், பாதி சாப்பிடும் போதே கடன் ஞாபகம் வந்துடும், சாப்பிட முடியாது, நிறுத்திடுவோம், பசி எடுக்கும், இப்போ சாப்பிடுவோம். கடன் ஏதோ ஒரு பிரச்சனை தொல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கையில் சிக்கல் நினைப்போம், சாப்பிட முடியாது. இந்த மூட் ஸ்விங்கெல்லாம் எங்கே நடக்கும்னா இந்த பிரச்சனைங்க தொல்லைங்க இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். கணவனோ அல்லது மனைவியோ சொந்தக்காரங்களோ பார்ட்னரோ ஏமாற்றிட்டு இருப்பாங்க, அவங்க திடீர்னு நினச்சி பார்த்து கஷ்டப்பட்டுப்பாங்க அவங்களே. அதனால் தூக்கத்தான் கெடும். அதனால் முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லா பிரச்சனையும் தூரம் வச்சுட்டு, வாழ்க்கைன்னா எல்லா பிரச்சனையும் இருக்கும், செத்துட்டேன்டா உயிராக இருந்தால் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன பண்ணிடலாம், தற்கொலை பண்ணுறோன்னு நினச்சிக்கிறேன் தானே, ஆமாம், பாயை போட்டு படுத்துட்டு செத்துட்டேன், கடவுளே என்னை வச்சுரு, கட்டாயம் உன்னை கூப்பிட்டு போயிரு, டம்முன்னு அழகாக தூங்கிடுவேன். எப்போ விழிப்பறதோ அப்போ எழுந்துக்கோ, பிரச்சனை கிடையாது. பாதியில் கூட எழுந்தால் கூட, எழுந்த உடனே கடன்லாம் நினைக்காத, திரும்ப சாகணுமா இல்லையான்னு யோசி. எழுந்து செயல் பண்ணணுமா இல்லை திரும்ப 3 மணிக்கு எழுந்து செயல்பட முடியாது, எல்லாம் தூங்கின்னு வைப்பாங்க, என்ன பண்ணேன், திரும்ப செத்துரு. இல்லையா செயல் பண்ணணும்னு நினைக்கிறியா, என்ன பண்ணேன் செயல் பண்ணி. நீ ஒரு எழுத்தாளர் நகர எழுத முடியும்னா எழுது,
அந்த நேரத்தில் ஏதோ வேலை செய்யக்கூடிய ஒன்று தகுதி இது, ஏதோ சாஃப்ட்வேர் வேலை செய்கிற, இல்லை டைப் பண்ண போகிற, அந்த மாதிரினா என்ன பண்ண முடியும் உன்னால்? செய்ய முடியும். பட்டறைக்கு வேலை போகிறோம், கம்பெனி வேலை போகிறோம், கம்பெனி எப்போ திறக்கும்போது அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நான் வேலை செய்ய முடியும். 3 மணிக்கு நான் போய் வேலை செய்ய முடியாது. 8 மணிக்கு கம்பெனியாக இருப்பாங்க, இல்லை 6 மணிக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. கட்டட வேலை செய்கிறவங்கலாம் போது வந்தால் தான் மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ துன்பம் வந்தால் தூங்கக்கூடாதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க. ஆனந்தம் வந்தால் தூங்க முடியாமல் ஆயிடுச்சு, வெறும் மனம் ஆயிடுச்சு. எது வந்தாலும் தூக்கி வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், என்ன வேணால் நடக்கட்டும், நான் நிம்மதியாக தூங்குவேன். அப்போது தூக்கத்து மேலே அக்கறை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எது மேலே அக்கறை எடுத்துங்க? தூக்கத்து மேலே அக்கறை எடுத்துங்க. ஹாஸ்பிட்டல், மருத்துவமனையெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா, நிறைய பெட்டு போட்டு வச்சு. நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் போங்க, என்ன பண்ணுவாங்க? உச்சபட்சமாக கேன்சர் வந்தால் கூட தூங்கணும். நீங்கள் வயிற்று முடிச்சா தூங்கணும். உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, தலைவலி, என்ன அவங்க நீங்களே கூட சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தையெல்லாம் வேணாம், கம்முன்னு போட்டு பார்த்து தூங்கிடுங்க. எழுந்து பார்த்தா என்ன இருக்காது, காணாமல் போய்டும். யாரும் ஏதோ செய்கிறாங்க நம்ம தூக்கத்தில். நம்மளுக்கு அபரிதமான ஒரு சக்தி இருக்குது தூங்கும்போது. இன்னும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கனவுகள்லாம் வரும். சரியா? இந்த தியானமே என்னன்னா உட்காந்து தூங்குறது தான். நீங்கள் பெருசாக பேசப்படுற எல்லாருமே தனியாக போய் தூங்க கற்றுக்கணுங்க தான். ஏசுநாதர் ஒரு 40 நாள் வெளியே போய் தூங்கியிருந்தார். ஈராஸ் கோயிலில் நபி போய் என்ன பண்ணியிருந்தார்? சாப்பாடு கட்டு போய் தூங்கி இருந்து வந்துடுறாரு. இதை தியானம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இமயமலையில் போய் குகையில் போய் உட்காந்து, நான் சொல்கிறேன் வீட்டில் நல்லா பெட்டு போட்டு நிம்மதியாக இந்த தில்லங்கடி தானமே வேணாம். சும்மா நான் தியானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கண்ணை மூடிக்கிறேன், சொருவிக்கிறேன், மணி உருட்டுறேன், அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் டெக்னிக்கல் குவாலிஃபைடு ஆனவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது. ஒரு எளிய மனிதன் ஈஸியாக ஜெயிக்கிறது, ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒன்று என்ன இருக்குதுறான்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு 24 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குது, அதாவது ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்குதுன்னா, அது உபரியாக போகுதுன்னா தூங்குங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விளையாடுறீங்க, இல்லை வேறு ஏதோ கவனிக்கிறீங்க, வெறுப்படிக்குதுன்ட்டு ஏதோ சாப்பிட்றீங்க, இதுதான் உங்கள் பிரச்சனை. நேரம் கழிச்சா என்ன பண்ணுறங்க? அப்போ உங்களுக்கு இன்பமோ துன்பமோ வந்தாலும் எப்படி இருக்கலாம்? மனநிலை அதை அணுகி அதை சரி பண்ணுற மனநிலை ஈஸியாக இருக்கும். தூங்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும், வளருவீங்க, உங்கள் பேரே உங்களுக்கு மறந்துடும், எதை எப்படி செய்யறதுன்னு செய்ய மாட்டீங்க, தாறுமாறாக ஆகிடுவீங்க. அதுமா நீங்கள் ஒரு பெரிய நோயாளியாக ஆகிட்டுருப்பீங்க. அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமாக நடந்துன்னு போவீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் படை வீரர்கள்லாம் இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க தான் தெரியும், நீங்கள் கோமனம் கட்டின்னு பேப்பர் மாட்டின்னு பிச்சைக்காரனா திஞ்சு நிற்பீங்க. ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லிருக்கோம், உங்களை நம்ம ராஜாவாயிட்டோம். அதுமா பேப்பர்லாம் ரோட்டில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து அடிக்கி உள்ளே வைப்பீங்க. கட்டுக்கட்டாக குப்பை இருக்கும். நீங்கள் கோடியாக பணம் வச்சுங்கிற மாதிரி நினப்பில் இருப்பீங்க. ஏன் இதெல்லாம் எதனால் வந்தது? தூக்கமின்மை தான் காரணம். பொதுவாக உங்களுக்கு போலீஸ் தண்டனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அப்போல்லாம் தூங்காமல் பார்த்துக்கிறது தான் தண்டனையே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சோன் கொடுக்க மாட்டாங்க, தூங்க முடியாது உங்களால். கொசு கடிக்கும், பாய் இருக்காது, மலம் டாய்லெட்லாம் அது உள்ளவே இருக்கும், நாற்று அடிக்கும், அப்படி தான் செஞ்சு வச்சுருப்போம். அப்போ தூங்காமல் இருந்தால் என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் மென்டலாகவே மாறிடுவீங்க. அதனால் என்ன செய்யுங்க? தூங்குங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.